மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குற ஆக்டிவிட்டி என்ன இருக்குது? இதுக்கு ஆன்சரை தேடி நான் நிறைய திங்ஸ் ட்ரை பண்ணேன். மியூசிக், கேமிங், டான்ஸிங், இவ்வளோ ஏன் யோகா கூட ட்ரை பண்ணேன். ஆனால் எல்லாமே ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. மைண்டுக்கு ரெஸ்ட்டே இல்லை. அப்போ தான் க்ரோஷே ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு டே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட கூட தெரில. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன், ஃபோனை நான் மிஸ் பண்ணவே இல்லை. அதுதான் ஷாக்கிங்கே. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் என் பிரெயினுக்கு டோபமைன் கொடுக்குற ஸ்க்ரீன் தேவைப்படவே இல்லை. சயின்டிஸ்ட் இதுதான் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகும்போது பாஸ்ட்டில் இல்லை, ஃப்யூச்சரில் இல்லை, ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் இருப்பீங்க. அதனால தான் க்ரோஷே பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பேக்ரவுண்டுக்கு போயிடும். இது க்ரோஷேவை பற்றி இல்லை, இது உங்களோட பிரெயினை பற்றி. நம்ம ஜென்ரேஷனுக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் இல்லை, ஃபோக்கஸ், அட்டென்ஷன், க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியாமல் போகிறது தான். அதனால தான் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹாபிஸ் ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஹாபிஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணாது, அது உங்களை ஹீல் பண்ணும். ஒரு சிம்பிள் ஹாபி உங்கள் டெய்லி ரொட்டீனை எப்படி மாற்ற ஆரம்பிக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.